ஒரு சிறிய ஜெபத்தை செய்து நாம் செய்திக்குள்ள செல்வோம். ஜெபிப்போம். எங்களை அளவதிக்கு அதிகமாக நேசித்து வருகிற பல்லவ தந்தையே, கடந்த வாரம் முழுவதும் கண்மணி போல் காத்து இந்த வாரத்தை முதல் நாளை காண செய்திரே, அதுக்கு நன்றி ராஜா. முக்கியமாக இந்த வாரத்தை முதல் நாளிலும் கூட உமது நாளிலே எங்கள் அனைவரையும் உமது ஆராதனை கலந்து கொள்ள வாய்ப்பினை ஏற்படுத்துவதை நன்றி ராஜா. இந்த நேரத்திலும் கூட உமது ஆராதனையிலே பேச இருக்கிற செய்தி அடியனை உள்ள செய்தி இந்த வேத வசனத்தின்படி உள்ளது உள்ளபடி அடியன் இதை பேசுவதற்கும் ஞானத்தை தாருங்க. இதை கவனிக்கின்றவர்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவர்கள் இதை கடைபிடிக்க, இதை வாழ்ந்து காட்ட அவர்களுக்கு ஞானத்தையும் கிருபையும் தந்தல்லுங்க. அதே போல் வந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு ஆத்மாவையும் நல்லபடியாக வந்து சேர்த்தல்லுங்க. இந்த சபை ஆரம்பம் முதல் முடிவு வரை உமது கருத்தில் ஒப்படைக்கின்றோம். உமது சித்தப்படி வழிநடத்தல்லுங்க. காத்துக்கொள்ளும் வழிநடத்தும் வேட்டானவராக இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெயிக்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் அன்றாட வேதத்தை தியானித்து புதிய ஏற்பாட்டின் உபதேசத்தின்படி நாம் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையை கடைபிடிக்கின்றோம். அதன்படி நாம் வாழ்கிறோமா என்பதை நாம் தியானிக்க இருக்கிறோம். சபை என்றால் என்ன, கிறிஸ்துவின் உபதேசம் என்றால் என்ன, எது சரியான உபதேசம், எது கள்ள உபதேசம், இது மாதிரி நிறைய நம்ம பகுத்தறிந்து நிறைய தியானிச்சிருக்கோம். அதே பூமிக்குரிய காரியங்கள் என்ன, அதையும் கற்றிருக்கிறோம். எடுத்துக்காட்டுக்கு நம்ம என்ன ட்ரெஸ்ஸு போடணும், எங்கே ட்ரெஸ்ஸு வாங்கணும், எங்கே டூர் போகலாம் அந்த வருஷம், எங்கே போனால் நல்லாயிருக்கும், அப்படி கூகுளில் நம்ம சர்ச் பண்ணுறோம். இது மாதிரி உலக காரியங்களுக்கு கூட நம்ம கடவுள் நல்ல ஞானத்தை கொடுத்துருக்கார். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் வேதத்தை எல்லாம் கற்றுக்கிறோம். சிறு வயதிலிருந்தே சபையில் வளர்ந்துருப்போம். ஆனால் வேத வசனத்தின்படி நாம் நடக்கிறோமா அப்படிங்கிறது நமக்கு நாமே கேட்டுக்கணும். அநேகர் வேத ஞானத்திலையும் உலக ஞானத்திலையும் சிறந்தவர்களாக இருப்பாங்க. ஆனால் அந்த வார்த்தைகளை, தேவ வசனங்களை அப்படியே கடைப்பிடிக்கிறாங்களா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கேள்விக்குறி தான். நண்பர் ஒருத்தர் சினிமா துறையில் டைரக்டராக இருக்கார். அவர் பார்த்திங்கன்னா எப்போ கோயம்புத்தூர் வந்தாலும் சரி, திருச்சி வந்தாலும் சரி, ஏதாச்சும் லைப்ரரியில் போய் புக்ஸு நிறையா படிப்பார். அப்போது சொல்லுவான், நாங்கள் பைபிள்லாம் நம்ம வீட்டில் தியானிக்கும் போது, நம்ம ஸ்கூலில் பைபிள்லாம் வாசிக்கும் போதுலாம் சொல்லுவான், இந்த பைபிள் நான் 3 தடவை படித்து முடிச்சிட்டேன்பான். அவன் சினிமா துறையில் நிறைய புக்ஸு படிக்கிறது வழக்கம். இந்த பைபிள் நான் 3 தடவை படித்து முடிச்சிட்டேன் அப்படின்பான். நீங்கள் என்னடா அதை சும்மா படிச்சுட்ருக்கீங்க அப்படின்பான். அவன் உண்மையிலே 3 தடவை படித்து அது உண்மையான அர்த்தத்தை தெரிஞ்சிருந்தானா அவன் இன்றைக்கி ரட்சிப்புக்குள்ளே வந்திருப்பான். ஆனால் சொல்லுவான், இது 3 தடவை நான் படித்து முடிச்சிட்டேன், நீங்கள் என்னடா சும்மா அதை படிச்சுட்ருக்கீங்க வாரம் அப்படின்மா கிண்டலாம். ஆனால் நம்ம சிறு வயதிலேருந்து வளர்ந்துருப்போம், வேதத்தை நல்லா அறிஞ்சிருப்போம். ஆனால் வேத வசனத்தின்படி நம்ம புதிய ஏற்பாட்டின் சட்டத்தின்படி நம்ம ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்னு நமக்கு நாமே கேட்டுக்கிட்டோம்னா அது அவங்கவுங்க தான் பதில் சொல்ல வேண்டிய கடமையாக இருக்கிறது. எனவே இன்றைக்கு நம்ம தியானிக்கிட்டு இருக்க பாடமானது நாவும் நெருப்பு தான். வாசித்த வேத வசனத்திலிருந்து நம்ம திரும்பி ஆரம்பிப்போம். யாக்கோப்பு 3:6 திரும்பி வாசிங்க. நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. நாவும் நெருப்புதான். யாக்கோபு ஆசிரியர் சொல்லுகின்றார் நாவை குறித்து. நம்ம பேசக்கூடிய வார்த்தை பார்த்திங்கன்னா நம்ம வாயிலிருந்து தான் புறப்படுகிறது. அந்த வார்த்தைக்கு முழு பொறுப்பானவர்கள் ஒவ்வொரு தனிப்பட்ட நபர் தான்.
அதில் நல்ல வார்த்தைகளும் புறப்படுகிறது, தேவையற்ற வார்த்தைகளும் புறப்படுகிறது. அப்போது ஒரு கிறிஸ்துவின் சபையில் வாழுகின்ற நாம் எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாதுங்கிறத இன்றைக்கி நம்ம தியானிக்க வைக்கிறோம். நம்ம பிறந்திலிருந்து கிறிஸ்துவலாக இருக்கலாம், இத்தனை வருஷமாக நான் வந்து சபையில் இருக்கலாம். அப்போது அந்த தேவ வசனத்தை, அந்த வேத வசனத்தை நாம் ஃபாலோ பண்ணுறோம், அதை அப்படியே கடைப்பிடிக்கிறோமா? இது ஒரு சிறிய எடுத்துக்காட்டு தான், பட் இருந்தாலும் நம்ம இந்த தியானிக்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. அப்போது ஒரு வார்த்தை நம்ம வாயிலேருந்து வர்றதுக்கு முழு பொறுப்பு நாம் தான். அது கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் எங்கெல்லாம் போய் பேசுகிறோம், ஒரு சபையில் பேசுகிறோம், சமுதாயத்தில் பேசுகிறோம், வீட்டில் பேசுகிறோம், அந்த பேசக்கூடிய வார்த்தை எப்படி நாம் பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்குறோம். முக்கியமாக எல்லாரும் புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னென்னா, நமக்கு பேசக்கூடிய பலனை வந்து தேவன் தந்திருக்கின்றார். எனக்கு படைத்த வாய், எனக்கு படைத்த கண், நான் இஷ்டம் போல் பேசுவேன், இஷ்டம் போல் பண்ணுவேன் அப்படிங்கிற எண்ணம் யாருக்கும் இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு வாசிப்போம், அடுத்த வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் வசனம் 18. தீர்த்து உலகத்தில் வரும்படி தேவன் தமது சித்தத்தின்படி அவைகள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார். தேவன் தமது சித்தத்தின்படி, என்னங்க, தேவன் சித்தத்தின்படி தான் நமக்கு கண்கள், கால்கள், காதுகள், கைகள், ஒவ்வொரு அங்கங்களும் படைக்கப்பட்டிருக்கு. அது படைத்தது யாருங்க? அவர் சித்தத்தின்படி, அவர் திட்டத்தின்படி படைத்திருக்கார். அப்போ நமக்கு அந்த எண்ணம் என்னவா இருக்கணும்? இது தேவன் கொடுத்தது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாத்துக்கும் இருக்கணும். என்னோட வாய் நான் எப்படி வேணால் பேசுவேன், என்னோட கையை நான் எப்படி வேணால் செயல்படுத்துவேன் அப்படிங்கிறது யாருக்கும் அந்த எண்ணம் இருக்கக்கூடாது. அப்போது நம்ம வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை, அந்த உதடு, அந்த வார்த்தை வந்து தேவோட ஆசீர்வாதத்தால் உருவாகிறது. நம்ம சௌகரியத்துக்கு பயன்படுத்தக்கூடாது. சில பேர்த்துக்கு குறைகள் இருக்கலாம், ஊனம் இருக்கலாம், அதுவும் தேவனோட சித்தம்தான். அதுலேருந்து எப்படி மீண்டு வரணும் அப்படிங்கிறத பார்க்கணும். அது குறையாவே கடைசி வரைக்கும் நினைக்கக்கூடாது. இப்போலாம் அந்த வாய் பேச முடியாதவங்களுக்கெல்லாம் நிறைய அட்வான்ஸாக நிறைய வந்துருச்சு. அவங்க பேச முடியாட்டியும் அவங்களுக்கு நிறைய அட்வான்ஸாக டெக்னாலஜி கொண்டு வந்துட்டாங்க. அருமையாக அவங்களும் இப்போ இருக்கிற டெக்னாலஜி சப்போர்ட் பண்ணுது. எனவே நம்ம எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் எடுங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி சொல்கிறாரு. யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? என்ன சொல்றாரு பாருங்க மோசேயை நோக்கி. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வையுள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா அப்படிங்கிறார். அப்போ வாயை படைத்தது யாருங்க? தேவன். அது வாய் அதிகமாக பேசுறவங்களுக்கு, அப்போ வாய் அதிகமாக பேசுறாங்களே அவங்கள படைச்சது யாருங்கன்னு சொல்லி கேட்கக்கூடாது. அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இருக்குது. அப்போ நம்ம சௌகரியத்துக்கு நாம் பேசக்கூடாது. இந்த எதுக்கு படைச்சிருக்காரு வாய்ங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் தகவல் பரிமாற்றத்துக்காக தான் படைச்சிருக்காரு. இந்த வாய் எதுக்கு படைச்சிருக்காரு? ஒருத்தர் தகவல் பரிமாற்றத்துக்கு தான் படைச்சிருக்காரு. எனவே நமது வாயை, உதடு, நாவு உண்டு பண்ணினவர் கர்த்தர். பிதாவை தேவன் உண்டு பண்ணினார். இது நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். இது வேத வாக்கியத்தின்படி நாம் எப்படி பயன்படுத்தணும்? ஒரு சில எடுத்துக்காட்டுகளை பார்த்துவிட்டு நாம் அடுத்த பகுதிக்கு செல்வோம்.
அப்போது எவ்வளோ ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்தும் போது எவ்வளோ எப்படி பேசணுமாங்க, நல்ல வார்த்தைகளை பேசணும், இனிமையாக பேச வேண்டும். அது சபையில் இருக்கிற நாம. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் வசனம் 20. நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி, துன்மார்க்கருடைய மனம் அற்ப விலையும் தராது. 10:20. நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி, என்னங்க, பியூர் சில்வர். நீதிமானுடைய நாவு. அப்போ சபையில் இருக்கின்ற நாம எப்படி பேசணுங்க? நீதிமானாய் நடந்து கொள்ள வேண்டும். நம்ம பேசுகிற வார்த்தை சுத்த வெள்ளி. ஒரு சுத்த தங்கம் கூட சொல்லிடலாம். எதனால் சுத்த வெள்ளின்னு வச்சிருக்காரு அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணும். அப்போது சுத்த வெள்ளி தான் நம்ம பேசுகிற வார்த்தை, சுத்த வெள்ளி, அழிவில்லாத வார்த்தை. அப்படின்னு என்னங்க, மரியாதை, நம்ம கொடுக்குற பேசுகிற வார்த்தை மரியாதைக்குரிய வார்த்தை அப்படிங்கிறது நம்ம எண்ணி பார்க்க வேண்டும். அடுத்து சங்கீதம் 37, சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 30வது வசனம் வாசிங்க. நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து அவனுடைய நாவு நியாயத்தை பேசும். நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து, நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து அவனுடைய நாவு நியாயத்தை பேசும். அப்போ என்னங்க, ஞானமாய் பேசணும். நான் இப்போ யார்ட்டாவது பேசுகிறேன்னா அவங்க கவனிக்கிறாங்களே அப்படின்னு நான் பேசக்கூடாது. உண்மையாய் பேச வேண்டும், அர்த்தம் உள்ளதாய் பேச வேண்டும். அது கிறிஸ்துவாய் நாம் சபையில் இருக்கின்றோம். ஞானமாயும் பொறுமையாயும் நிதானமாயும் பேச வேண்டும். அடுத்த எடுத்துக்காட்டாக யாக்கோப்பு 1ஆம் அதிகாரம், யாக்கோப்பு 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதுக்கு பொறுமையாயும் கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் இருக்கப்படுவார்கள். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதுக்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். அப்போ என்னங்க, கோபப்படாமல் பொறுமையோடு நிதானமாய் பேச வேண்டும். நாம் யார்கிட்ட பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. நாம் நாம் யார், பேசக்கூடிய கிறிஸ்துவின் சபையிலிருந்து நாம் பேசக்கூடியவர்கள் யார்? நீங்கள் கிறிஸ்தவர்கள்னா இப்படி தான் பேசணுன்னு இருக்குது. நீங்கள் யார்கிட்ட எப்படி வேணால் பேசுங்க. நீங்கள் பேசுகிற வார்த்தையை பொறுத்து நீங்கள் யார் அப்படிங்கிறது உங்களை நீங்களே வெளிப்படுத்திக்குவீங்க. அப்போது பொதுவாக நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும். அடுத்தபடியாக மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 5. அப்பொழுது அவர் அவனை நோக்கி, உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன், நாங்கள் அநேகராக இருக்கிறபடியால் என் பேர் லேகியோன் என்று சொல்லி 5:9. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். பாருங்க, சமாதானம் பண்ணுகின்றவர் பாக்கியவான்கள். அப்போ நம்ம வாயிலிருந்து வர வார்த்தைகள் என்ன இருக்கணுங்க, ஒருவருக்கொரு சமாதானமாய் பேச வேண்டும், சமாதானம் பண்ண வேண்டும். அப்போ நம்ம எப்படி இருக்கணுங்க, நம்ம சபையிலேருந்து பிரிந்து போன ஆத்துமாக்கள் எத்தனையோ பேர் தெரியும். நமக்கு அந்த கடமை இருக்கிறது. சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண வேண்டும். 9வது வசனம் திரும்பி வாசிக்கிறேன். சமாதானம் பண்ணுகிறவர் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். ஊழியருக்கு மட்டும் அந்த கடமை கிடையாது, சபை நம்ம அனைவருக்கும் அந்த கடமை இருக்குது. எத்தனையோ ஆத்துமாக்கள் விலகி போயிருப்பாங்க, கள்ள போதனையால், ஒரு சில வருத்தத்தால் விலகி போயிருப்பாங்க. அப்போது நம்ம வார்த்தை எப்படி இருக்கணுமுங்க, அவங்ககிட்ட சமாதான வார்த்தையாக இருக்கணும். அடுத்தபடியாக சங்கீதம் 119 வாசிங்க. சங்கீதம் 119
172வது வசனம். உமது அடியேனுக்கு நன்மையாக துணை நின்றும் ஆசாரிகள் என்னை ஒடுக்க ஒட்டாதை. சங்கீதம் 119 172வது வசனங்க. உமது கற்பனைகள் எல்லாம் நீதியுள்ளவைகள், ஆதலால் என் நாவு உம்முடைய வசனத்தை விவரித்து சொல்லும். உமது கற்பனைகள் எல்லாம் நீதியுள்ளவைகள், ஆதலால் என் நாவு உம்முடைய வசனத்தை விவரித்து சொல்லும். என்னங்க, தேவனுடைய வசனத்தை விவரித்து சொல்ல வேண்டும். அவருடைய கற்பனையை கைக்கொள்கின்ற நாம் தேவனுடைய வசனத்தை நாம் விவரித்து சொல்ல வேண்டும். அடுத்தபடியாக 1 பேதுரு 3ஆம் அதிகாரம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் வசனம் 15. கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். என்னங்க, சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் சத்தியத்தை சொல்ல வேண்டும். ஒருத்தர் சபைக்கு வந்துட்டு இருக்காரு, ரட்சிப்புக்குள்ள வராரு, ஞானஸ்நானம் எடுக்கிறாரு. அவர் நம்ம எப்படி அணுகுங்க? கிறிஸ்துவுக்குள்ள அன்போடு அவரை நம்ம குடும்பத்தில் ஒருத்தரா நம்ம கூட பிறந்தது மாதிரி நாம அவரை கையாளணும். ஒரு புதுசா ஞானஸ்நானம் எடுத்தாங்க, அதான் சாந்தத்தோடு வணக்கத்தோடு சத்தியத்தை சொல்ல வேண்டும் அப்படிங்கிறார். அடுத்தபடியாக எபேசியர் 4ஆம் அதிகாரம். எபேசியர் 4:29. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். 4:29 கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்க வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். அடுத்து பார்க்க போறோம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கின்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அதான் நம்ம சமுதாயத்துல நம்ம கிறிஸ்தவர்களாய் நாம் செல்லும் பொழுது நல்ல வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும். சபையில எடுத்துக்காட்டாய் நம்ம வாழ வேண்டும். பக்தி விருத்திக்கு ஏதுவாக சபையில் இருக்கும்போது சகோதர சகோதரிக்குள்ள அன்பை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி சகோதரர்களாகட்டும் சகோதரிகளாகட்டும் நாம ஊழியத்துக்கு செல்லலாம். எனவே இந்த நாவை எப்படியெல்லாம் பயன்படுத்த வேண்டும் என்பதை படித்தோம். ஒரு சமுதாயத்தில் எப்படி நம்ம நாவை பயன்படுத்துறது, ஒரு சபையில ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம வீட்டில் எப்படியெல்லாம் நம்ம நாவை பயன்படுத்த வேண்டும் என்பதை பார்த்தோம். எப்படியெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத அடுத்தது பார்க்க போறோம். நாவினால் பலர் நித்திய ஜீவனை இழந்த வாய்ப்பு உள்ளது. நாம் பேசக்கூடிய வார்த்தை தவறான பட்சத்தில் நாம் பயன்படுத்தும் பொழுது அது நம்ம நித்திய ஜீவனை இழப்பதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது. திரும்பி அந்த எபேசியர் 4:29 ஆரம்பத்தில் வாசிச்சிருப்பீங்க. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். ஒரு கிறிஸ்தவ சபையில் இருக்கிற நம்ம வாயிலிருந்து கெட்ட வார்த்தை வரவே கூடாது. அது பாவம், அது சத்தியத்துக்கு விரோதமானது, கிறிஸ்துவின் சட்டத்துக்கு விரோதமானது. கொஞ்சம் நல்லா பேசுவாரு, அநியாயமா இருப்பாரு, வீட்டில் திடீர்னு சடசடம் கோவப்படுவாரு. கோவப்படும் போது அவர் வாயிலிருந்து தேவையில்லாத வார்த்தை வரும். மைண்ட் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிடும். பொறுமை இழந்துருவாரு. நல்லா தான் இருப்பாரு, சாந்தமா தான் தெரிவாரு. அதையும் மீறி ஒரு கோபம் வரும்போது அவர் வாயில கண்ட்ரோல் இருந்து வார்த்தை, தேவையில்லாத வார்த்தை வரும். அப்போ கிறிஸ்துவ சபையில் இருக்கும்போது நான் சில பேர் விவரமா இருப்பாங்க,
ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சபைக்கு வரும்போது நல்ல அருமையாக வருவாங்க. சபை முடிஞ்சு போனதுக்கப்புறம் திரும்பி அவங்க சுயநோக்கம் வெளியே வரும். ஆனால் கிறிஸ்டின் சபையில் இருக்கிற நாம அப்படி இருக்கக்கூடாது, இருக்க மனிதனை விசுவாசிக்கிறேன். அப்போ 2 விதமான மனித வேஷத்தை நாம் தடுத்திருக்கின்றோம். சபைக்கு வரும்போது, சபையாரை சந்திக்கும் போது, ஊழியரை சந்திக்கும் போது ஒரு குணமும், வெளி உலக வாழ்க்கைக்கு நம்ம செல்லும் போது இன்னொரு கேரக்டர், இன்னொரு குணம் வெளியே வரும். அது வேண்டாம். கடவுள வார்த்தையை நாம் தியானிக்கும் போது அதை ஃபாலோ பண்ணல அப்படின்னா வெறும் 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 கிறிஸ்தவர்கள் காட்சி கிறிஸ்தவர்களாக தான் நம்ம தென்படுவோம். அற்பமான கிறிஸ்தவர்களாக தான் நம்ம தென்படுவோம். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கும்போது வேத வசனத்தின்படி நாம் நடக்காமல் நாம் சௌரியத்துக்கு நம்ம வாய் சொற்களை வார்த்தைகளை பயன்படுத்தும் பொழுது நாம் வெறும் அற்பமற்ற கிறிஸ்தவர்கள். காட்சினா ஜஸ்ட் ஒரு ஸ்லோகம் கிறிஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு நாம காமிச்சுக்கலாம் வெளியே. ஆனால் உண்மையான கிறிஸ்தவர் யாருங்க? சமாதானத்தோடு அன்போடு ஒருவருக்கொருவர் ஆறுதல் சொல்ற மாதிரி இருக்க வேண்டும். இப்படி நம்ம சமாதானம் இல்லாம கெட்ட வார்த்தைகள்லாம் பேசிட்டு இந்த கத்திர பந்தியில கலந்துக்கிட்டோம்னா நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்குமா? நிச்சயம் கிடைக்காது. சில பேர் கூப்பிடுவாங்க, வாங்க 4 பேர் சேர்ந்து போய் அங்கே கொஞ்சம் ரொம்ப பேசுகிறான், அந்த வீட்டில் ரொம்ப அந்த தொந்தரவு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு 4 பேர் கேட்டு போய் அங்கே போய் ஆர்கியூ பண்ணி மனசில் இருக்கிறதெல்லாம் போட்டு கொட்டி அவங்களையும் காயப்படுத்தி சண்டை போட்டு வருவோம். அது ரொம்ப பெருமையாக இருக்கும். ஆனால் அதை கவனித்து கொண்டு இருக்கிறவர்கள் என்ன சொல்லுவாங்க, இப்படி சண்டை போட்டுக்கிறாங்க, இப்படி பேசுகிறாங்க அசிங்கமாக, இவங்கெல்லாம் சபைக்கு போகிறாங்க பைபிள் தூக்கிட்டு அப்படிங்கிற கெட்ட பேர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பிரியமானவர்களே, நாம் எப்படியெல்லாம் நாவை பயன்படுத்தக்கூடாதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கார்ட்டூன்லாம் பார்த்தீங்கன்னா டிராகன் வரும். டிராகன் வரும்போது என்ன பண்ணுங்க, வாயிலிருந்து நெருப்பு தரும். அப்போ ஒரு கெட்ட வார்த்தையோ ஒரு மனசை புண்படுத்துகிற வார்த்தையை நம்ம வாயிலிருந்து வரும்போது நம்ம எழுத்த மாதிரி இருக்கிறவங்க மூஞ்சி, நம்ம வாயிலிருந்து நெருப்பு வருதுன்னு வச்சுங்களேன், என்ன ஆகுங்க, எழுத்த மாதிரி இருக்கிற மூஞ்சி அழிஞ்சு போயிடும், பாதி போயிடும். அது மாதிரி நீங்கள் ஒரு வார்த்தை பேசும்பொழுது தயவு செய்து கவனத்தோடு பேச வேண்டும். நமக்கு எதிர இருக்கிறவங்க மூஞ்சி ஆசி ஊற்றுற மாதிரி ஆயிருன்னு நினச்சிங்களேன். அப்போ இது ஒரு எடுத்துக்காட்டு. அப்போ உண்மையில நம்ம வார்த்தை பேசும்போது அவங்க என்ன ஆகுங்க, மனது உடைஞ்சுவாங்க. அது மிகப்பெரிய பாவம். ஒரு கிறிஸ்தவன் ஒருபோதும் கெட்ட வார்த்தை பயன்படுத்தக்கூடாது. அடுத்தது நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம். நீதிமொழிகள் 18 2-8 வரைக்கும் வாசிக்கும். மூடன் ஞானத்தில் பிரியம் கொள்ளாமல் தன் மனதில் உள்ளவைகளை வெளிப்படுத்த பிரியப்படுகிறான். துன்மார்க்கன் வர அவமானம் வரும், அவமானத்தோടെ நிந்தையும் வரும். மனுஷனுடைய வாய்மொழிகள் ஆழமான ஜலம் போல் இருக்கும், ஞானத்தின் ஊற்று பாய்கிற ஆற்றை போல் இருக்கும். நீதிமொழிகள் 18:2 என்ன சொல்றாங்க, மூடன் ஞானத்தில் பிரியம் கொள்ளாமல் தன் மனதில் உள்ளவைகள் வெளிப்படுத்த பிரியப்படுகின்றான். என்ன சொல்ல வராங்க, நம்ம மனசுல நினைச்சதெல்லாம் பேசக்கூடாது. இந்த வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறதுப்பாங்கல்ல, அது மாதிரி பேசக்கூடாது. சிந்திச்சு என்ன தேவையோ, அந்த சூழ்நிலைக்கு என்ன வார்த்தை தேவையோ அதை தான் நம்ம பேச வேண்டும். வாயை திறந்து மனசுல இருக்கிறதெல்லாம் நம்ம கொட்டக்கூடாது இன்னைக்குமே. அது ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வாங்க, உலக வாழ்க்கையில அது ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வாங்க. ஆனா கிறிஸ்தவ வாழ்க்கையில என்னதான் நமக்கு பிரச்சனை சோதனைகள் இருந்தாலும் நிதானமாய் செயல்பட வேண்டும். அது ஒரு நாள் வந்துடாது. நீங்க வேதத்தை தியானிக்க என்ன கோபம் என்ன சூழ்நிலை இருந்தாலும் அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நாம பேச பழகிக்கொள்ள வேண்டும். எது பேசணும் பேசக்கூடாது அப்படின்னு. அடுத்த 6வது வசனம் பாருங்க. மூடனுடைய உதடுகள் விவாதத்தில் நுழையும், அவன் வாய் அடிக்கடி அடிகளை வரவழைக்கும்.
என்னங்க அவனே போய் வாலண்டரியா போய் ஒரு மூடனோட வாய் என்ன பண்ணுவான், வாலண்டரியா போய் பிரச்சனையில போய் மாட்டிக்கிட்டு பிரச்சனைகளை பெருசாக்கி விட்டு அடி வாங்கிட்டு வருவான். அப்போ என்ன பேசணும் பேசக்கூடாதுன்னு இருக்கு. பிரச்சனைகளுக்கு போறதே தப்பு. அப்போ போய் ஒரு வாக்குவாதம் ஒரு சண்டை நடக்குதுன்னா அதை சமாதானமா நம்ம விலைக்கூட பார்க்கணும். அந்த பிரச்சனை பெருசு பண்றது நாம போய் சேர்ந்து போய் கொஞ்சம் பெருசு பண்ணா நாம உதவ வாங்கிட்டு அடி வாங்கிட்டு தான் வருவோம். அடுத்து 7வது வசனத்தை பாருங்க. மூடனுடைய வாய் அவனுக்கு கேடு, அவன் உதடுகள் அவன் ஆத்மாவுக்கு கண்ணி. மூடனுடைய வாய் அவனுக்கு கேடு, அவன் உதடுகள் அவனுக்கு ஆத்மாவுக்கு கண்ணி. நிறைய பிரச்சனைகளுக்கு வாய் தான் காரணம். சில பேர் சொல்லுவாங்க, அவன் வாயை ஊசி போட்டு தைச்சு வச்சிருக்காரு, ஜிப்பு போட்டு போட்டுடலான்னு. அது மாதிரி அமைதியா இருந்தா நிறைய பிரச்சனைக்கு சொல்யூஷன் தாங்க. அந்த பிரச்சனை வந்து வெளியே வந்துடலாம். நம்ம ஒரு பிரச்சனை நடக்குது, சூழ்நிலை நடக்குது, ஒரு பிரச்சனை நம்ம சுற்றி நடக்கும்போது நம்ம அது அமைதியா செயல்பட்டோம்னாலே பாதி பிரச்சனை முக்கால்வாசி பிரச்சனை நம்ம தப்பிச்சிடலாம். அது நம்ம பண்றது இல்லை. இவன் தான் பேசுவானா நானும் பேசுவேன், இவன் தான் கெட்டவத்தை பேசுவானா நானும் பேசுவேன். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு விட்டு கொடுக்காம பேசும் பொழுதுதான் அந்த பிரச்சனை பெருசாகி கை கலப்பு ஆகுது. அப்போ அமைதியா நம்ம கிறிஸ்டியன் சபையில் இருக்கிற நாம ஒரு பிரச்சனையிலிருந்து விலகுவதற்கு முக்கியமா நம்ம என்ன பண்ணுங்க, நம்ம நாளை அடக்கணும். பேசாம அமைதியான முறையில் விலகிட்டனாலே முக்காவாசி பிரச்சனையிலிருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அடுத்த வசனம் பாருங்க 8. கோல்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல் இருக்கும், ஆனாலும் அவைகள் உள்ளத்திற்குள் தைக்கும். கோல் சொல்றதே ஒரு பெரிய வேட்டத்தனமான ஒரு விஷயம். இங்க இருக்கிறது அங்க போய் சொல்றது, அங்க போய் இங்க சொல்றது, 2 பேருக்கு முட்டி விடுறது, இதெல்லாம் பாவம். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேடிக்கையா இருக்கும். அதுவும் பெரிய பிரச்சனையில தான் கொண்டு போய் முடியும். அப்போ கோல் சொல்வதற்கோ ஞானம் இல்லாமல் கெட்ட வார்த்தை பேசுவது பயன்படுத்தக்கூடாது. இப்போ அடுத்தபடியாக 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம், புதிய ஏற்பாட்டிலே 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிங்க. மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். மோசம் போகாதிருங்கள், ஏமாந்துடாதீங்க, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆகாத ஆகாது ஆகாது 1 கொரிந்தியர் 15. மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுக்கும். அப்ப ஆகா சம்பாஷணை என்னங்க, தேவையில்லாம மணிக்கணக்கில் பேசிக்கிட்டே இருக்கிறது. எதுக்கு பேசுறோம், ஏன் பேசுறோம், எதுக்கு பேசுறோம் தெரியாது, அவங்களுக்கே தெரியாது, பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் இப்பெல்லாம் போன்ல பாத்தீங்கன்னா பேசுறாங்க மணிக்கணக்கில் பேசுறாங்க. ஏன் பேசுறாங்க, எதுக்கு பேசுறாங்க, யார்கிட்ட பேசுறாங்க அவங்களுக்கும் தெரியாது, அவங்க பேசிட்டு இருக்கவும் தெரியாது. இப்போ கம்பெனி எல்லாம் ஃப்ரீ கால் வந்துருச்சு. ஒரு தடவை ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா 1.5 மாசம் 2 மாசம் அது பாட்டுன்னு போயிட்டு இருக்கும். ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா மிஸ்டு கால் தான் தருவாங்க. அந்த மிஸ்டு காலை பார்த்துட்டு கூப்பிட வேற 2 நிமிஷம் 1 நிமிஷத்துல பேசிட்டு வச்சுருவாரு. ஏன்னா அப்பெல்லாம் ஃபோன் வந்த டைம்ல ஒரு காலுக்கு ஒரு 1/2 மணி நேரம் பேசினாலே 100 ரூபாய் 200 ரூபாய் போயிடும். இப்போ நிறைய கம்பெனிஸ் வந்துருச்சு, போட்டி வந்துருச்சு, பரிமாண வளர்ச்சி. பார்த்தீங்கன்னா ஒரு தான் ரீசார்ஜ் பண்ணோம்னா அன்லிமிட்டட் கால், அன்லிமிட்டட் டேட்டா எல்லாமே வந்துருக்கு. அப்போ பேசுறாங்க மணிக்கணக்கில் பேசக்கூடாது அப்படிங்கிறது தேவவசனம் சொல்லுது. ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கங்களை கெடுக்கும். அதுவும் சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபோனில் சார்ஜ் போட்டே பேசுவாங்க. ஃபோன் பேட்டரி லோ ஆயிடுச்சு பிரதர், சார்ஜ் போட்டே பேசுவாங்க. அது என்ன, அவங்க துமீர் அடிச்சிடும், காது போது அமைஞ்சிடும். நிறைய பார்த்துருப்பீங்க, நீங்கள் நெட்லாம் பார்த்துருப்பீங்க. சார்ஜ் போட்டே பேசுனாங்க. ஃபோன் வர மாடல்லாம் அவசரமாக விடுறான். அது எப்படி வருதுன்னு எனக்கும் தெரியல. ஓவர் ஹீட் ஆயிடுச்சு, குழந்தைங்க வேன் இருக்குது, கை அப்படியே கையிலே வெடிச்சிருச்சுங்கிறாங்க. சார்ஜ் போட்டு பேசுறது மட்டும் இல்லை, ஓவரா யூஸ் பண்ணும்போது ஃபோன் ஆட்டோமேட்டிக்காக ஹீட் ஆகுது. அப்போ அந்த பேசுறது எதுக்கு பேசுறோம், ஏன் பேசுறோம்? பேசுங்க, ரொம்ப நேரம் பேசலாம், தப்பு இல்லை. ஆனா தேவனோட வார்த்தையை பேச முடியுமா அப்படிங்கிறது நாம பார்க்கணும்.
என்னங்க பேசுனீங்க ரொம்ப நேரமா? என்ன குழம்பு வச்சுட்டு இருந்தாங்க, அம்மா என்ன குழம்பு வச்சாங்க, அவர் எங்கே போனார், இன்னைக்கு நாள் எப்படி இருந்துச்சு, இதை தான் பெரும்பாலும் பேசியிருக்கோம். பெரும்பாலும் வாலிப சகோதர சகோதரிகள் இதை புரிஞ்சுக்கணும். அதிகமாக நேரம் பேசுறது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒழுக்கத்தை கெடுக்கும், ஒரு நல்ல கேரக்டரை ஸ்பாயில் பண்ணிடும். தேவன் கவனித்து கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம விசுவாசிக்கணும். நாம் யார்கிட்ட வேணால் பேசலாம், ஆனால் எதுக்கு பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம் அப்படிங்கிறது தேவன் கவனித்து கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கணும். மனோதத்துவம் சொல்லிடுறாங்க, சைக்காலஜிஸ்ட்லாம் சொல்கிறாங்க, நம்ம அதிக நேரம் பேச 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 நல்ல விஷயங்களை மறந்துடுவோமா. டாக்டருங்க சைக்காலஜிஸ்ட்லாம் சொல்கிறாங்க. பெரும்பாலும் மனநலம் பாதிக்கப்பட்டவங்களாம் எப்படி பிரச்சனை ஆரம்பிக்குதுங்க, பேசுகிறாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் பேசுகிறாங்க, எதுக்கு பேசுகிறாங்க, ஏன் வளர்றாங்கன்னு தெரியாது. அந்த அனுபவம் எனக்கு இருக்குது, வீட்டில் இருந்தது. சிறு வயதில் பிரச்சனை எப்படி தான் ஆரம்பிக்கும், யோசிப்பாங்க, ஃபஸ்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனிமையை யோசிக்க யோசிக்க பேச துணை யார், பேச்ச யாரும் துணை இருக்காது, ஆட்டோமேட்டிக்காக தேவையில்லாத உணர்வுகள் வரும். மனசில் யோசிக்கிறது என்ன பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக வாயில் வரும், மென்டலி டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க. பேசுங்க, என்ன தேவை அதை மட்டும் பேசுங்க. கணவன் மனைவிக்குள்ள பேசுறதுன்னு ரொம்ப நல்லது. அது அந்யோன்யத்தை உண்டாக்கும், அன்பை வெளிப்படுத்தலாம். இன்னைக்கு நாளைக்கு போய் பேசலாம், ஆனால் கொஞ்சம் வேத வசனத்தையும் தியானிக்கணும், குடும்ப ஜெபத்தில் நம்ம வார்த்தைகளை தியானிக்கணும். எனவே இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும். ரோமர் 3ஆம் அதிகாரம், ரோமர் 3ஆம் அதிகாரம் வசனம் 13-14. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள். அவர்களுடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது. அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி. சில பேர் வார்த்தைகள் எப்படி இருக்குங்க, திறக்கப்பட்ட பிரேத குழியாம். சொல்லுவோம்ல, எப்பா வாயை திறந்தா என்னப்பா டப்பா டப்பா கழுகுகளே ஊத்துறாரு, எப்பா வாயை திறந்தா காதல் கேட்கவே முடியலங்க. பார்த்தீங்களா, அந்த வார்த்தைக்கு தான் பிரேத குழிங்கிறார். பிரேத குழிங்க என்னங்க, நம்ம பிரேத குழியில எதுக்கு நம்ம அதை உருவாக்குறோம்? பிரேத குழிய இறந்தாலும் புதைக்கிறோம். எதுக்கு புதைக்கிறோம்? ஸ்மெல்லு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு புதைக்கிறோம். இது ஒரு கலாச்சாரம், இது அப்படியே காலங்காலமாக கடைப்பிடிக்கிறோம். இதுதான் வேத வசனமும் நமக்கு சொல்லியிருக்குது. ஆனால் ஒரு தொண்டையை கொரோனா வாயை திறந்தா கொரோனா டெஸ்ட் பண்ணுவாங்க. அதோட மோசமானது என்னங்க, வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை. அவர் தொண்டையிலிருந்து திறக்கப்பட்ட பிரேத குழியை தங்கள் நாவலால் வஞ்சனை செய்கின்றார்கள். ஏமாத்துறாங்க, தான் பேசுற வார்த்தையினால ஏமாத்துறாங்க. அவருடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது. பேசும்போது நல்லா இருக்கும், ஆனா மனசுல எதாவது வச்சு பேசும்போது அது என்னங்க, அது விஷம் அப்படிங்கிறாங்க. அடுத்த வசனம் பாருங்க, அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது. வாயை திறந்தா சாபமான வார்த்தைகள் தான் பேசுறாங்க. அது கர்த்தருக்கு பிரியமான காரியம் அல்ல. இறுதியாக யாக்கோப்பு 3ஆம் அதிகாரம், புதிய ஏற்பாட்டில் யாக்கோப்பு 3ஆம் அதிகாரம் 9-10 வாசிங்க. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷனை அதனாலேயே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. யாக்கோப்பு 3:9-10 வாசிக்க கேட்டீங்க. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கின்றோம். தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோம். நம்ம பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம் சொல்றாங்க. தேவனுடைய சாயலின்படி உண்டாக்க மனுஷரை அதனாலே சபிக்கிறோம். நம்ம வார்த்தையை துதிப்பதற்காக தான் பயன்படுத்தணும், சத்தியத்தை பேசுறதுக்கு தான் பயன்படுத்த வேண்டும்.
அடுத்த வசனம் பாருங்க. துரித்தலும் கவித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி 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 இருக்கலாம். இப்படி இருக்க ஆகாது. சத்தியத்தை பேசக்கூடியவராக இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு போதிக்கிறவர்களாய் பேச வேண்டும். இறுதியாக மத்தேயு 12 புதிய பட்டை மத்தேயு 12 ஆண்டவர் இயேசு சொல்றார் பாருங்க. மத்தேயு 12:36 மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். மத்தேயு 12:36 மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் வார்த்தைகளினாலே மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்பிக்கப்பட வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், நியாய தீர்ப்பு நாள்ல நாம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் கணக்கு கொடுக்கணும். அப்போ நாம எவ்வளவு அளவோடு பேச வேண்டும் அப்படிங்கிறது பார்க்கணும். அப்போ எவ்வளவு அளவோடு பேசணும், மிக கவனத்தோட பேசணும். அதுவும் நம்ம வேத வசனத்தின்படி பேச வேண்டும். சிறு வயதுல பார்த்தீங்கன்னா தண்ணி கஷ்டம். நம்ம ஊர் பக்கலாம் பார்த்தீங்கன்னா தண்ணி வாரத்துக்கு ஒரு நாள் 2 நாள் வரும். நல்ல தண்ணி வரும்போது பார்த்தீங்கன்னா குடம்லாம் வரிசையாக வச்சுருப்பாங்க. சீனியாரிட்டி மாதிரி இருக்கும். திடீர்னு தண்ணி வர டைம் எனக்கு தெரியாது. டாக்டர் சொல்லுவார், தண்ணி வரலான்னு பாருங்க. எப்படி சொல்றீங்க? ஆனால் 2-3 லேடிஸ் சேர்ந்து சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க பாரு, தாய்மார்கள்லாம் சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க பாரு. அப்போது அந்த என்ன சொல்றது, தண்ணி வர டைம்ல சத்தம்னா சத்தம் அப்படி கேங் வர மாதிரி நடக்கும். அந்த ஆண்களுக்கு அந்த ரோலே கிடையாது. தண்ணி வரும்போது குடத்தை வச்சுட்டு வந்துடணும். நமக்கு உதவி செய்கிற சில தாய்மார்கள் பிடிச்சி வச்சுருவாங்க. அந்த சண்டைலாம் முடிஞ்சு அவங்க போனதுக்கப்புறம் அந்த குடத்தை எடுத்து வருவோம். பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை, அந்த எதனால பிரச்சனை வருதுன்னா அவங்க மனசுல இருக்கிறதா அந்த நேரத்தில் கொட்டி வைப்பாங்க. எல்லாம் அந்த ஏரியாவில் இருக்கிற பெண்களாக இருப்பாங்க. ஒருத்தர் அங்கே விரோதம் இருக்கும். அந்த தண்ணி வர டைம்ல சத்தம் எங்கிருந்தா வருதுன்னு தெரியல. ஒருத்தர் அடிச்சுக்காத குறை தான். 3 பேர் 4 பேர் தான் இருப்பாங்க. அவங்க அதிகபட்சம்லாம் இல்லை, 3 பேர் 4 பேர் இருப்பாங்க. சத்தம் பயங்கரமா இருக்கும். இது ஒரு எடுத்துக்காட்டு தான் சொல்றேன். அப்படிலாம் பேசக்கூடாது. நாம அளவோடு பேச வேண்டும். நம்ம இந்த புதிய பாட்டின் வசனம் படி நம்ம இது ஒரு சிறிய தலைப்பாக கூட இருக்கலாம். இது ஒரு நம்மளோட கேரக்டர்ல ஒரு அன்பு அது. ஆனா இதோட முக்கியத்துவம் என்னன்னா, நம்ம வேதத்தை கருத்து கொடுத்துருக்கலாம், இந்த வருஷம் வரலன்னு பெருமையா சொல்லலாம். இது ஒரு சின்ன ஒரு பேசிக் அடிப்படையான விஷயம். இதை நாம கவனத்தோடு நம்ம வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் என்பது தியானித்தோம். இது நியாய தீர்ப்பு நாளிலே இந்த வார்த்தை ஒவ்வொன்றுக்கும் அளவுகோல் இருக்குது. அதுபடி நமக்கு நியாய தீர்ப்பு நாளிலே நியாய தீர்ப்பு உண்டு. எனவே கேட்ட வசனத்தின்படி நாம் வாழ்கிறவர்களாய், ஆவிக்கிற வாழ்க்கையை வாழ்கிறவர்களாய், அதை செயல்படுத்துகிறவர்களாய் நாம் பின்பற்றுவதற்காக இவ்வளோ அமைதியை கேட்ட ஆளுக்கும் சக அமைப்பும் நன்றி தெரிவிக்கிறேன். கர்த்தருடைய பந்திக்கு நாம் கடந்து செல்வோம்.